மாப்பிளைய தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு கொண்டு வரதுக்குள்ள நாங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க. இருக்காதா பின்ன? இப்படி ஒரு அழகான மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ? வாராமோ வா உட்கார். இதுல யாரு மாப்பிள்ளை நீ சொல்லு பாக்கலாம். சும்மா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? பொண்ணை கூப்பிடுங்க, பாக்கணும்ல. குயிலாத்தா மயிலாத்தாவை கூட்டி வா. மாப்பிள்ள இதானுங்க எங்க பொண்ணு. பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. சுமாரா இருக்கு, பரவாயில்ல கட்டிக்கிறேன். ஏதோ அதுக்குண்டான அழகு அவ்வளவுதானுங்க. ஆனா உங்க பர்சனாலிட்டி கம்பேர் பண்ணும்போது பொண்ணு கிட்ட நிக்க முடியாதுங்க. ஆனா வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க மாப்பிள்ள. எப்படி நீங்க ஏத்துக்கிட்டே வேணும். மயிலாத்தா இவர்தான் உன்னை கட்டிக்கு போற மாப்பிள்ள. பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லு. நான் ஒண்ணும் உனக்கு ஏப்ப சாப்பான மாப்பிள்ள பாக்கல. கல்யாணம் ஆகி நீங்க 2 பேரும் தெருவில் நடந்து போனீங்கன்னா அப்படியே ஜனங்க எல்லாம் வாய் கொட்டணும். மயிலத்தா, இந்த சொட்டையை நீ கட்டிக்க போற? உண்மையா சொல்ற? நான் சும்மாதானுங்க சொல்றேன். இப்பேற்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கணுமே. இந்த காலத்துல யாருங்க 10 பைசா வரதட்சணை வாங்காம தாலி கட்டுறாங்க? மாப்பிள்ளை கொஞ்சம் சொட்டையா இருந்தாலும் பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்காருங்க. நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அப்புறம் என்ன?